ओम श्री गुरुभ्यो नमः वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं गुरुमे देव सर्वकार्येषु सर्वदा மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். ஜோதிட பெருமக்கள் அனைவருக்கும் எனது சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். இந்த பதிவு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பதிவு. இந்த வீடியோ பதிவு மேஷராசி அன்பர்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பதிவு. என்ன அப்படின்னா, நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி தொலைபேசி வாயிலாக, சாமி நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லை, நல்லபடியாக போயிட்டுருக்கு, ஆனால் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது, ஒன்றும் குறையில்லை அப்படிங்கிறாங்க. அது நம்ம மார்ஸ் மீடியா நிறுவனர் திரு சக்திவேல் அவர்களுக்கும் கேட்டு ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க. குருஜி சொல்கிறதெல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் எங்களுக்கு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. சரிங்க, நீங்கள் குருஜியை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவரும் ஆறுதல் சொல்லியிருக்கார். என்கிட்ட ஒரு நாள் பேசும்போது, குருஜி இந்த மாதிரி எல்லாருமே ஃபோன் பண்ணுறாங்களே, என்ன இந்த மாதிரி பிரச்சனை, அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தெளிவான ஒரு இது எடுங்களேன் அப்படின்னார். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில்டாக ஒரு பதிவு நான் எடுத்திருக்கேன். என்ன அப்படின்னா, இப்போ முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, குரு, சனி, ராகு, கேது இந்த 4 கிரகங்களோட மெயினான ஆக்டிவிட்டீஸ் தான் ஓரளவுக்கு நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஒரு பிரச்சனைகளையும் கொடுத்துட்ருக்கு. சில பேருக்கு நல்லது, சில பேருக்கு சுமார் அப்படின்னு. பட் கோச்சாரம் அப்படின்னாலே ஒரு 30% நல்லபடியாக இருக்கும். தசாபுக்தி தான் மெயின். நமக்கு நம்மளோட ஆரம்பத்திலே தசாபுக்தி தான் என்ன ஏதுன்னு. அடுத்தது கோச்சாரம் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அந்த வகையில் இந்த இப்போ இருக்கிற காலகட்டத்தின்படி குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கார், சனீஸ்வர பகவான் கும்பராசியில் வக்ரகதியில் இருக்கார், மீனராசியில் ராகு பகவான், கன்னி ராசியில் கேது பகவான். இந்த 4 கிரகங்கள் தான் அற்புதமாக இந்த உலகத்தை ஆட்டி படைச்சுன்னு இருக்கு. மற்ற கிரகங்கள் சுக்கிரன், புதன் இதெல்லாம் அந்தந்த மாதத்துக்கு மாறிண்டே இருக்கிறதுனால ஓரளவுக்கு அனுகூலமான பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா, குரு பகவானுக்கு 5, 7, 9 3 பார்வைகள் உண்டு. எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை கம்பல்சரி, ஸ்ட்ரைட்டுன்னு சொல்லுவார், நேர் பார்வை. இந்த குரு பகவானுக்கு 5, 7, 9 5ஆம் இடமாகிய கன்னிராசியை பார்க்குறார். அடுத்தது விருச்சிக ராசியை 7ஆம் பார்வையாக பார்க்குறார். மகர ராசியை 9ஆம் பார்வையாக பார்க்குறார். ராகு கேது அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரே பார்வை தான், 7ஆம் பார்வை தான். அந்த ராகு கேதுவை பார்ப்பார், கேது ராகுவை பார்ப்பார். ஏன்னா 2 பேரும் ஒன்று தான், தலை வால், அவ்வளோதான். அடுத்தபடியே இந்த சனீஸ்வர பகவானுக்கு 3 பார்வை, 3, 7, 10. இந்த இடத்துல பாருங்க, ரொம்ப அற்புதமான பார்வையை கொடுத்துருக்காங்க பாருங்க. எப்படின்னா, குரு அப்படிங்கும்போது 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம், நம்மளோட குழந்தைகள் ஸ்தானம். அடுத்தது 7 மனைவி, அதாவது ஒரு குடும்பம் அப்படின்னு இருந்தாலே தகப்பனார், அதாவது தகப்பனார்னால் தாயாரும் வந்துடுவார், தகப்பனார், அடுத்தது குழந்தைகள், மனைவி, இதெல்லாம் உண்டு. அந்த வகையில் 5ஆம் இடம் குழந்தைகள், 7ஆம் பார்வை களத்திரஸ்தானம், அற்புதம். அடுத்தது 9 பாக்கியஸ்தானம், அனுபவிக்கிறது. ஸோ இந்த குருவுக்கு சுப பார்வையாக இந்த 3ஐயும் கிடச்சிது. சனீஸ்வர பகவான், சனீஸ்வர பகவான் அப்படிங்கும்போது அசுப கிரகம் அப்படின்னு சொல்கிறது, ஏன்னா இருள் கிரகம். அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் நன்மைகளை மட்டும்தான் செய்வார், ஒரு பாடங்களை கொடுப்பார், யாரையும் கவுத்து குட்டிச்சவராக்க மாட்டார். பாடங்கள், நம்ம செய்கிற பலாபலன்கள் நமக்கு திரும்பி வரும். பகவத்கீதையிலே அதானே சொல்கிறார், நீ பிரதிபலனை எதிர்பார்க்காத, உன் கடமையை செய், ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் நடக்கும் அப்படின்னு. ஸோ நீங்கள் கடமையை செஞ்சு பிரதிபலனை எதிர்பார்க்காமல் இருந்தாலே பலன்கள் ஆட்டோமேட்டிக்காக வரும். இந்த சனீஸ்வர பகவானோட பார்வை பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்தை பார்க்குறார். 3 அப்படின்னா என்ன, முயற்சி. உங்களோட முயற்சிகளை முட்டுக்கட்ட போடுவார். நீ அதை மீறி வரணும், நான் இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு நீ இறங்கு, வெற்றி. அடுத்தது பார்த்திங்கன்னா அவருக்கும் 7ஆம் பார்வை உண்டு. எல்லாருக்குமே 7. எல்லாருக்கும் பார்த்திங்கனாலே வாழ்க்கை துணை வந்தோன்னே தான் பிரச்சனைகளே ஸ்டார்ட் ஆகுது. திருமணம் வரைக்கும் திருமணம் ஆகலையே நினச்சிட்டு இருப்பாங்க. திருமணம் ஆனோன்னா அடடா ஆயிடுத்தேன்னு நினைப்பாங்க. இந்த லட்டு சாப்பிட்றவங்க மாதிரி தான், லட்டு சாப்பிடாத வரைக்கும் சாப்பிட்லேன்னு ஏக்கம் இருக்கும். லட்டு சாப்பிட்டுட்டான்னு வச்சுக்கோங்க, இவ்வளோ தானே அந்த லட்டு அப்படின்னு ஆகிடும். அந்த மாதிரி 7ஆம் பார்வை எல்லா கிரகங்களுக்கும் உண்டு, சனி பகவானுக்கும் உண்டு. சார் ரைட். அடுத்தது பார்த்திங்கன்னா ஜீவனம், 10ஆம் இடத்தை பார்க்குறார். எதுக்கு, அந்த இடத்த நீ சரி பண்ணிக்கோ. நல்லா கவனிங்க, அந்த இடத்த
நீ இந்த கர்மாவை இந்த தொழிலை பண்ணி நீ விருத்தி அடைஞ்சு இந்த ஆத்மாவை இங்கே முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி இங்கே அனுப்புகிறார் பூமிக்கு. அப்போ இந்த 10ஆம் இடத்தை நீ வலுவாக வச்சுக்கோ, நல்லபடியாக கொண்டு வா அப்படின்னு சொல்லி அவர் கொண்டு வருவார். ஸோ 3, 7, 10 இந்த சனீஸ்வர பகவானுக்கு. இந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் 3ஆம் பார்வையாக மேஷ ராசியை பார்க்குறார், 7ஆம் பார்வையாக சிம்ம ராசியை பார்க்குறார், 10ஆம் பார்வையாக உங்களுக்கு பார்த்திங்கனாக்க விருச்சிக ராசியை பார்க்குறார். இதுதான் சிச்சுவேஷன். இப்போ ஒவ்வொரு ராசிகளுக்கும் மேஷ ராசியிலேருந்து சரி, ரிஷப ராசி சரி, மிதுன ராசி சரி, ஒவ்வொரு ராசிக்கும் என்ன என்ன பிரச்சனைகள் எப்படி எப்படி அதை தீர்க்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்கள், லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் தினப்பலனுக்கு ரொம்ப ரொம்ப லைக் பண்ணுறீங்க, அதை இன்னும் பூஸ்டப் பண்ணுங்கள். நிறையா எதனா ஐடியாஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும், நாங்கள் எடுத்துக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே சமயம் நீங்கள் எல்லாருமே நன்னா இருக்கணும், அதுதான் எங்களோட ஆவல். எங்களோட ஆவல் அதான். எப்படின்னா நீங்கள் நன்னா இருக்கணும், உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் தீரணும். சரியா? இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் நல்லபடியாக எல்லா விதமும் வெற்றிகரமாக அமையணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? எனது அன்பான துலாம் ராசி நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அற்புதமான ஒரு பதிவு. என்ன அப்படின்னா, துலாம் ராசி அன்பர்கள் நிறைய பேருக்கு இன்னும் பெரிய லெவலில் காரியங்கள் கைகூடலை. ஏதோ ஆசிட்டிஸ் போயின்னு இருக்குது. சாதாரணமாக துலாம் ராசி அன்பர்கள் எதை பார்த்தாலுமே அப்படியே சந்தோஷமாக எடுத்துகிட்டு போயிடுவீங்க. கஷ்டத்தையும் சந்தோஷமாக எடுத்துகிட்டு போயிடுவீங்க, சந்தோஷத்தையும் சந்தோஷமாக எடுத்துகிட்டு போயிடுவீங்க. அந்த வகையில் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்னும் பெரிய அளவில் ஒரு நன்மைகள் நடக்கலை. அது ஏன் அப்படின்னு பார்த்தா, சாதாரணமாக பார்த்திங்கன்னா 4 பெரிய கிரகங்களோட வேலைகள் தான் போயிட்டுருக்கோம். ராகு, கேது, சனீஸ்வர பகவான், குரு பகவான், இந்த 4 பேரோட தான். அதுக்கும் மேலே ஒன்று பார்வை, ஸ்தான பலம் ஒன்று, பார்வை பலம் ஒன்று. பார்வை அப்படிங்கும்போது சனீஸ்வர பகவானுக்கு 3, 7, 10. 3ஆம் பார்வையாக மேஷ ராசியும், 7ஆம் பார்வையாக சிம்ம ராசியும், 10ஆம் பார்வையாக விருச்சிக ராசியும் பார்த்துட்டு இருக்கார். கும்பராசியில் இருந்துக்கிட்டு வக்ரகதியில் இருக்கார். அடுத்தது பார்த்திங்கன்னா ரிஷபராசியில் குரு பகவான் இருக்கார். ராகு பகவான் உங்களோட 6ஆம் இடம், கேது பகவான் உங்களோட 12ஆம் இடம். இந்த குரு பகவான் உங்களோட விரயஸ்தானத்தை பார்க்குறார். அடுத்த சமயம் தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குறார், சுகஸ்தானத்தை பார்க்குறார். இதுதான் இந்த பிளானட்டரி பொசிஷன். இப்படி தான் நடந்துட்டுருக்கு. சரி, இப்போ 1ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடம் வரைக்கும் ஒவ்வொரு ஸ்தான பலம்னு சொல்கிறோம். 1 அப்படிங்கும்போது ஜென்மஸ்தானம், 2 தனவாக்கு குடும்பஸ்தானம், 3 சகாயஸ்தானம், இப்படி ஒன்று ஒன்றா இருக்குது. ஸோ எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது, எந்தெந்த கிரகங்களோட பார்வை அங்கே விழருது, அது சுப பார்வையாக இருக்கலாம், அசுப பார்வையாக இருக்கும். அதே சமயம் எந்தெந்த இடத்துல கிரகங்கள் பார்வையே இல்லை, எங்கேயும் இல்லை, அதெல்லாம் நம்ம பிடிச்சிக்கணும். எந்தெந்த இடத்துல எந்தெந்த கிரகங்கள் இல்லையோ அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கணும். எந்தெந்த இடத்துல எந்தெந்த சுப பார்வையோ அதை அப்படி யூஸ் பண்ணிக்கணும். அசுப பார்வையை நம்ம சுப பார்வையாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். அது எப்படி நம்ம அதெல்லாம் உபயோகப்படுத்திக்கணும், அப்படியே மாற்றி யோசிக்கணும். இப்போ உங்களோட ஜென்ம ராசியில் எந்த கிரகமும் பார்வையும் இடல, எந்த கிரகமும் இல்லை, அதுவே பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இப்போ என்ன அப்படின்னா, எந்த கிரகமும் பார்க்காதனால சந்தோஷமாக போயிட்டுருப்பீங்க. உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை, நீங்கள் எடுக்கிற காரியங்களும் ஸ்ரத்தையாக போயின்ட்டுருக்கும். தைரியமாக ஒவ்வொரு வேலையிலையும் செய்யுங்கோ, பிரச்சனையே இல்லை. உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக தான் இருக்கும். தனவாக்கு குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடம், 2ஆம் இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொருளாதார நிலை ஏற்றம் இறக்கம், ஏற்றம் இறக்கம், இப்படி தான் போயிட்டுருக்கு. ஏன்னா சனீஸ்வர பகவான் தனது 10ஆம் பார்வையை உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குறார். குரு பகவான் 7ஆம் பார்வையும் பார்க்குறார். ஸோ குரு பகவானோட ப்ளஸ் பாயிண்ட், சனீஸ்வர பகவானோட மைனஸ் பாயிண்ட், 2 சேர்றது 50-50. ஸோ பொருளாதார நிலை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு என்ன செலவோ அதுக்குண்டான ஒரு வருமானம் வரும், பெரிய அளவில் சேமிக்க முடியாது. கரெக்டாக இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்த நீங்கள் ஆக்குபை பண்ணிக்கணும். எப்படி? அப்படியே செலவுகளெல்லாம் குறைச்சி எந்த அளவுக்கு முக்கியமான செலவுகளை எடுத்துக்கிட்டு மீதியை மேக்ஸிமம் சேவிங் பண்ண முடியுமாங்கிறத நீங்கள் பார்க்கணும்.
அதுமாரி கொடுத்த வாக்குறுதிகள், குடும்ப உறுப்பினர்களோட தேவைகள் இதெல்லாம் ஓரளவுக்கு நீங்கள் பூர்த்தி பண்ணுவீங்க. அடுத்து சகாயஸ்தானம், முயற்சி ஸ்தானம். கிரகமே பார்க்கல, எந்த கிரகமும் இல்லை. இந்த 3ஆம் இடத்தை நீங்கள் பிடிச்சிக்கணும். 3ஆம் இடத்தை நீங்கள் பிடிச்சிக்கணும். என்ன முயற்சி? சாதாரணமாகவே துலாம் ராசி என்பர்கள் இன்றைக்கி செய்ய வேண்டாம்ப்பா நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னா நாளைக்குங்கிறத ரொம்ப ஈஸியாக எடுத்துட்டுருவீங்க. இல்லை இன்றைக்கே முடிச்சிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு நினைக்க மாட்டீங்க. ரைட், நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்றைக்கி என்ன, இன்றைக்கி ரெஸ்ட் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். இந்த இடத்துல நீங்கள் இந்த 3ஆம் இடத்தை நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும். முயற்சிகளை வெற்றியடைய வைக்கணும், முயற்சிகளை மேற்கொள்ளணும். சரியா? அதுமாரி இளைய உடன் பிறப்புகள் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமாக இருப்பாங்க. அடுத்து சுகஸ்தானம், 4ஆம் இடம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. குரு 9ஆம் பார்வையாக பார்த்துட்டு இருக்கார். பெரிய பாக்கியம். 9ஆம் பார்வைங்கிறது குரு பார்க்குறது ரொம்ப விசேஷம். சுகம் அனுபவிச்சுட்ருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, சந்தோஷமாக அனுபவிப்பீங்க. அதே மாதிரி ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா திவ்ய தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும். கூட்டமே இருந்தால் கூட திவ்ய தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும். அற்புதமான ஒரு மன நிறைவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா சுகஸ்தானம். அடுத்தது பஞ்சமஸ்தானம், 5ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் வக்ரகதியில் இருக்கார். குழந்தைகள் இப்போ உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பார். குழந்தைகளின் மூலம் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் கண்டிப்பாக குறையும். இந்த இடத்துல என்ன பண்ணணும் நீங்கன்னா, ஆன்மீக விஷயங்களில் உங்கள் மனசை கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அடுத்தது பகை ருண ரோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் ராகு பகவான். பிரம்மாண்டமான ஒரு ராகு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். மறைவு அப்படின்னாலும் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். தைரியமாக ஒரு வேலையை செய்யுங்க, உங்களுக்கு வெற்றி. தைரியம் தான் இங்கே. அதேமாரி உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில் எல்லாரையும் அடி தூள் கிளப்பி போயிட்டே இருப்பீங்க. அதேமாரி கடன் சுமை கொஞ்சம் குறையும். நகையெல்லாம் மீட்டிருக்கீங்களா, மீட்டிடுவீங்க, ஒரு வருமானம் வரும். அதேமாரி உடல் ஆரோக்கியமாக பரவாயில்லை. சரியா? அடுத்தது களத்திரஸ்தானம், 7ஆம் இடம். 7ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் 3ஆம் பார்வையாக பார்க்குறார். அப்போ என்ன பண்ணணும், வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் அப்பப்போ கவனம் வச்சுக்கணும். கவனம் வச்சுக்கணும். எப்படி என்ன ஏதுன்னு அவங்கள சும்மா விட்டுறக்கூடாது. ஏதாவது மருத்துவ செலவுகள் அப்படின்னா அதெல்லாம் எடுத்துக்கணும். அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள்கிட்டையும் அனுகூலமாக இருந்துக்கணும். அடுத்தது அஷ்டம ராசி, 8ஆம் இடம் அப்படிங்கும்போது குரு அங்கே இருக்கார் 8ஆம் இடத்துல. உங்களோட ராசிநாதன் சுக்கிர பகவானுக்கு பகை கிரகம் அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் உங்களுக்கு பாதகங்கள் இல்லை அப்படிங்களாம். ஏன்னா மறைவில் இருக்கார். மறைவு 8 அப்படின்னாலே இந்த இடத்துல என்னென்னா, எதிர்பாராத கஷ்டங்களையும் கொடுக்கலாம், எதிர்பாராத நன்மைகளையும் வழங்கலாம். மறைவு ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு இது அச்சான்யமாக படலாம், மரணம். அது எதிர்பாராமல் தானே வரும் சொல்லுங்கள். அதுக்காக தான் இந்த 8ஆம் இடத்தை ஆயுள் ஸ்தானம்னு வச்சது, சும்மாலாம் வைக்கல. ஸோ இந்த இடத்துல எதிர்பாராத ஒரு வருமானமும் உங்களுக்கு கிடைக்கும். 8ஆம் இடத்துல குரு பகவான் அவமானங்களை தான் கொடுப்பார், கஷ்டங்களை தான் கொடுப்பார், எதிர்பாராத பிரச்சனைகளை கொடுப்பார் அப்படின்னு நினைக்கிறத நெகட்டிவாக விட்டுட்டு நெகட்டிவாக நினைக்கிறத விட்டுட்டு பாசிட்டிவாக நினச்சிக்கோங்க. எதிர்பாராத ஒரு வருமானம், எதிர்பாராத ஒரு இன்பம் அதெல்லாம் கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பாக்கியஸ்தானத்தில் எந்த கிரகமும் இல்லை. அனுபவி ராஜா அனுபவி. தந்தையாரோட ஆதரவு, தந்தையாரோட இது எல்லாமே கிடைக்கும். தந்தை வழி உறவினர்கள், பூர்வீக சொத்துக்கள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள். அதேமாரி நீங்கள் எடுக்கிறதெல்லாம் சந்தோஷமாக நிறைவேறும். அடுத்தது ஜீவனஸ்தானத்தில் எந்த கிரகமும் இல்லை. எந்தெந்த இடத்துல எந்தெந்த இல்லையோ அதெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும். புரியுதா? இப்போ தந்தையார் மூலமாக ஒரு அனுகூலத்தை எடுத்துக்கணும். அதேமாரி ஜீவனஸ்தானத்தில் எந்த கிரகமும் இல்லைங்கிறதுனால உத்தியோகத்தில் பரபரப்பாக நீங்கள் வேலை செய்யணும், சுறுசுறுப்பாக இருக்கணும். அப்போ கண்டிப்பாக உயர்வு உங்களை தேடி வரும். எல்லா விஷயத்துலையும் உத்தியோகம், தொழில் வியாபாரம் எதாக இருந்தாலும். இப்போ கார் டிரைவர் அப்படின்னீங்கன்னா கூட அந்த உத்தியோகத்தில் கரெக்டாக இருக்கணும். அதேமாரி நீங்கள் ஒரு ட்ராவல்ஸ் வச்சு நடத்துறீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட ஹெசிடேஷன் இருக்கக்கூடாது, டக்குன்னு நீங்கள் போயிட்டே இருக்கணும். அதான். அடுத்தது லாபம். இந்த லாபஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் 7ஆம் பார்வையாக பார்த்துட்டு இருக்கார். அப்படின்னா என்ன ஆகும், நீங்கள் என்ன தான் உழைச்சாலும் சனீஸ்வர பகவான் அமுக்க பார்ப்பார். அப்போ இந்த இடத்த நீங்கள் எப்படி நம்ம உபயோகப்படுத்திக்கணும், அப்படியே இந்த நெகட்டிவாக பாசிட்டிவாக எடுத்துக்கிறதுக்கு பார்க்கணும். எப்படி இந்த லாபத்தை எப்படியா கொண்டு வரலாம். சரி, இப்படி நம்ம வேலை செஞ்சோம்னா ஒரு 100 ரூபாய் லாபம் கிடைக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள். அப்போ இந்த 100 ரூபாய்க்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம்னா நமக்கு கிடைக்கிறது 50 ரூபா தான். எதுக்கு இந்த தொழிலை பண்ணணும், இந்த வேலையை பண்ணணுமா வேண்டாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த இடத்துல இந்த 100 ரூபாய் லாபம்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதை 500 ரூபாய்க்கு ஆக்குங்க.
ரூ. 500 வேலையை செய்யுங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதுக்குண்டான இது கிடைக்கும், லாபம். ஸோ நெகட்டிவை நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு திங்க் பண்ணி கொண்டு போகணும். ஸோ இந்த மாதிரி இடத்த நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கணும். அடுத்தது விரயம். விரயஸ்தானம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா கேது இருக்கார். 12ஆம் இடத்துல கேது இருக்கிறது ரொம்ப நல்லது தான். ஏன்னா ஆன்மீக விஷயங்களில் உங்களுக்கு சாதாரணமாகவே துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆன்மீகம் கொஞ்சம் கை கொடுக்கும். ஆன்மீகத்தில் கொஞ்சம் என்ன தான், ஏன்னா உங்களுக்கு அப்பப்போ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்து போகும். பிரச்சனைகள்னு வந்தோடனே உடனே கடவுள் ஞாபகம் தான் வரும். கரெக்டாக? அந்த வகையில் கேது இருக்கிறது ஒரு ஆன்மீக பயணங்கள், ஆன்மீக வெற்றிகள் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளின் மூலம் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும். அதே சமயம் குருவோட 5ஆம் பார்வை அங்கே விழறதுனால சுப விரயங்கள் உங்களுக்கு ஏற்படும். விரயங்கள் கண்டிப்பாக இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. அது சுப விரயங்களாக உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள். ஆக இந்த விஷயங்களில் இந்த 12 இடத்துலையும் இந்த மாதிரி தான் கிரக பொசிஷன், பிளானட்டரி பொசிஷன் இப்படி தான் இருக்குது. பார்வை பலம், ஸ்தான பலம். அப்போ இப்போ நம்ம என்ன பரிகாரம்னு ஏதாவது பண்ணினா ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்படின்னாக்க, அஷ்டம ராசி மெயின், 6ஆம் இடம் மெயின், 12ஆம் இடம் மெயின். அப்போ ஏன்னா மறைவை வந்து நம்ம பெருசாக இது பண்ணினோம்னா எதிர்பாராத ஒரு நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக பகைருண ரோகஸ்தானம், துர்க்கை அம்மனை வழிபாடு பண்ணுங்கள். விநாயக பெருமானை வழிபாடுங்க கேதுவுக்காக. குரு பகவானை வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும். பெரிய ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த எந்தெந்த இடத்துல இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா, இவ்வளோ எலாபரேட்டாக உங்களுக்கு எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, உங்களோட பிரச்சனைகள் தீரணும். எப்படி தீரும் அப்படின்னா, எந்தெந்த இடத்துல எந்தெந்த கிரகங்கள் இல்லையோ அந்தந்த இடத்துக்கு உண்டான ஒரு காரகத்துவத்தை நம்ம எடுத்துக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட சகாயஸ்தானத்தில் எந்த கிரகமும் இல்லை, இந்த கிரகத்தோட பார்வையும் இல்லை, முயற்சிகளை கொண்டு வாங்க. அடுத்து பாக்கியஸ்தானம், தந்தையார்கிட்ட இணக்கமாக போங்க. அடுத்து ஜீவனஸ்தானம், உத்தியோகத்தில் நல்லபடியாக வேலை செய்யுங்க. இதெல்லாம் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட். அடுத்தது எந்தெந்த கிரகங்கள் சுபப்பார்வை, குரு தான் சுபப்பார்வை. ஸோ சுபப்பார்வை எங்கெங்களை வருதோ அதெல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. அடுத்தது எந்தெந்த கிரகம், அதாவது சனீஸ்வர பகவானோட எந்தெந்த பார்வை உங்களுக்கு எந்தெந்த இடத்துல விழுதோ அந்தந்த இடத்த நீங்கள் உஷார்படுத்திக்கங்க. உஷார், அதாவது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ஒரு பார்வை விழுது. அடுத்தது உங்களோட லாபஸ்தானத்தில் விழுது. அடுத்தது உங்களோட கலத்திரஸ்தானத்தில் விழுது, 7ஆம் இடம். ஸோ இந்தந்த இடத்துலலாம் நீங்கள் உஷாராக இருக்கணும். புரியுதா? கலத்திரஸ்தானம் அப்படிங்கும்போது வாழ்க்கை துணை, ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, வாழ்க்கை துணை இதில் உஷாராக இருக்கணும். லாபம் விஷயத்தில் உஷாராக இருக்கணும். இந்த மாதிரி ஒன்றொன்றுலேயும் நம்ம உஷாராக எடுத்துக்கிட்டு வேலை செஞ்சோம்னா போகிறோம். அதுக்காக தான் இந்த பதிவு. ஆக எந்தெந்த இடத்தில் எந்தெந்த கிரகங்கள் இல்லையோ அந்தந்த இடத்தை நம்ம உபயோகப்படுத்திக்கணும். அதே சமயம் எந்தெந்த இடத்தில் எந்தெந்த கிரகங்கள் சுப பார்வையோ அசுப பார்வையோ அந்தந்த இடத்தை நம்ம நெகட்டிவாக பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு அதை அற்புதமான உஷாராக இருந்து கொண்டு அதை சமாளிக்க வேண்டும், அதை தவிர்க்க வேண்டும். அதற்கு ஒரு முன்னேற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும். சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம்னா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். விநாயக பெருமான், அருகம்புல், வெள்ளிக்கிழமை துர்க்கை அம்மன், துர்க்கை அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை பண்ணுறது ரொம்ப விசேஷம். முடியலையா ஒரு நாள், ஏதாவது ஒரு நாள் வெள்ளிக்கிழமை பண்ணுங்க. அடுத்தபடியாக குரு பகவான், வியாழக்கிழமையில் குரு பகவான் காயத்ரி சொல்லுங்க. ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கருணிகாஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் 27 தடவை. கண்டிப்பாக இந்த சின்ன சின்ன பரிகாரங்கள் பண்ணுங்கள். இந்த பரிகாரங்களின் மூலமாகவே இந்த 12 இடங்களிலும் விழக்கூடிய பார்வைகள், ஸ்தான பலம் எல்லாமே உங்களுக்கு சில அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.